all, welcome back to my channel Lifestyle Shots. இந்த வீடியோவில் மலேசியாவோட பார்ட் 3 சீரீஸ் தான் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 and 2 வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மலேசியாவுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்ட் 1 பார்ட் 2வையும் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். மலேசியாவுக்கு வரவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுற பிளேஸ் எது அப்படின்னா இந்த பிளேஸும் ஒன்று, ஜென்டிங் ஹைலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த ஹைலாண்டுக்கு வந்துடலாம். நிறைய பேர் ஜென்டிங் மட்டுமே வந்து ஸ்டே பண்ணி விசிட் பண்ணலாம் அப்படின்னு 2-3 days இங்கேயே ஸ்டே பண்ணி விசிட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 1 day ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஜென்டிங் ஹைலாண்டுக்கு வந்து மேலே ஹில்ஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வே இருக்கும். ஒன்று கேபிள் கார் வழியாக போகலாம், இல்லைனா வந்து நீங்கள் ரோட் வேஸில் காரில் ட்ராவல் பண்ணலாம். இந்த கேபிள் கார் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes வந்து கேபிள் கார்லேயே ரைடில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேபிள் கார் ரைடுக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து கீழே எடுத்துடணும். ஜென்டிங்கு வரவங்க முக்கியமாக 2 ரீசனுக்காக தான் இங்கே வருவாங்க. ஃபர்ஸ்ட் அதோட வெதர் கண்டிஷன். நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே டபுள் த டைம் வந்து இங்கே இருக்கும். பயங்கர மிஸ்டாக இருக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இந்த மாதிரி மாறி மாறி வந்து வெதர் கண்டிஷன் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். 2வது ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தீம் பார்க் தான். போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் இருக்குது. ரொம்ப த்ரில்லான ரைடெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அவுட்டோரில் இருக்கிற தீம் பார்க் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் நம்ம எப்படி ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறோமோ மலேசியாவில் இருக்கவங்க அதே மாதிரி தான் ஜென்டிக்கு வந்து அந்த வெதர் கண்டிஷனுக்காக இங்கே ஃபஸ்ட்டு வருவாங்க. நம்ம கேபிள் காரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா இந்த சைனீஸ் டெம்பிள் தான். மறக்காமல் இந்த ஸ்டாப்பில் இறங்கி இந்த சைனீஸ் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். இந்த வெதர் கண்டிஷனில் அந்த சைனீஸ் டெம்பிளை பார்க்குறதுக்கும் அங்கே ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது, அதையும் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபீலையும் அந்த வெதர் கண்டிஷன்லேயே அந்த அப்படியே அந்த சைனீஸ் கோயிலை அப்படியே விசிட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் போய் இறங்கக்கூடிய இடம் தான் வந்து நான் சொன்ன அந்த தீம் பார்க். கேபிள் கார்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மால் இருக்கும். இந்த மாலுக்கு கீழே தான் வந்து இண்டோர் தீம் பார்க்கும் அவுட்டோர் ஸ்கை வேர்ல்டும் இருக்குது. இது ரெண்டுக்குமே வந்து டைமிங் இருக்குது. அந்த கரெக்டான அந்த டைமிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவுட்டோரில் இருக்க அந்த ஸ்கை வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்கும். இண்டோரில் இருக்க தீம் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 noonலேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்கும். போத் இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 1 day ட்ரிப் போனதுனால இண்டோர் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதுக்கு இண்டோரில் வந்து நீங்கள் எல்லா ரைட்ஸும் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 ringgit வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற நிறையா ரைட்ஸு பெரியவங்களும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்காமல் பெரியவங்களும் யாராவது ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சில ரைட்ஸுக்கு வந்து குழந்தைங்களை அக்கம்படி பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கம்படி பண்ணோம்னா கண்டிப்பாக டிக்கெட் இருந்தால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்தது வீக்கெண்ட் டைமாக இருந்ததுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ரைடுக்கும் மினிமமாவது ஒரு 20 to 30 minutes ஆகுது க்யூவில் நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. அதுவும் நாங்கள் போயிருந்தது கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமுங்கிறனால நிறைய பேர் வெக்கேஷனுக்கு வந்து ஜென்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து ஸ்டேஜ் ஷோஸும் வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இண்டோர் தீம் பார்க்கில் பெரியவங்க பெருசாக எக்ஸைட் ஆகிற மாதிரி எந்த கேம்ஸும் இல்லைங்க. 1-2 கேம்ஸ் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி கேம்ஸாக தான் இருக்குது. இதே நீங்கள் அவுட்டோர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்து த்ரில்லிங்கான கேம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் மழை பெஞ்சா ஒரு சில ரைட்ஸ் வந்து அங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் எல்லாம் அங்கே முடிச்சுட்டு ரிட்டர்னு அதே மாதிரி கேபிள் காரில் ஏறி நாங்கள் கீழே வந்து இறங்கிட்டோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். மலேசியா சீரிஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.